தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய செய்தியாளர் முத்தார் என்ற செய்தியாளரை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும், காவல்துறை கைது செய்ய வேண்டும், தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் வசிக்கின்ற நாடார்கள், நாடார் சங்கங்கள், இந்தியா முழுவதும் வசித்துக் கொண்டிருக்கின்ற நாடார்கள் இன்றைக்கு ஆங்காங்கே இருக்கின்ற காவல் நிலையத்திலே அந்த முத்தார் என்ற செய்தியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் இன்றைக்கு அந்த முத்தார் என்ற செய்தியாளரை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலே மனு கொடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய தினத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த முத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகைகளின் வாயிலாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கின்ற போது கூட இன்னைக்கு தமிழக அரசு அந்த செய்தியாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எதற்காக காமராஜர் மீது யார் எந்த வசைப்பாடினாலும் ஆளுகின்ற அரசு கடந்த ஒரு 4 ஆண்டு காலங்களில் நாம் எடுத்து பார்த்தோம்னா காமராஜரை பற்றி யார் பேசினாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது எதற்காக? அதாவது ராஜீவ்காந்தி என்று பெயர் வைத்துக் கொண்டு திமுகவில் இருந்த அந்த நபரும் சரி, திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்களும் சரி, இப்படிப்பட்ட தலைவர்கள் கூட பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகின்ற காலத்தில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெருந்தலைவர் காமராஜர் பெயர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்துட்டு திருத்தணியில கூட மார்க்கெட்டுக்கு அவங்க வச்சிருந்த பேரை எடுத்துட்டு கலைஞர் பேரை வைக்க முற்பட்டாங்க. அப்போ கூட ஒரு போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் தான் மீண்டும் அந்த காமராஜர் பேரை அங்க வச்சாங்க. இதே போன்று எங்க பார்த்தாலும் காமராஜர் பெயருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அமைதி காத்திருப்பது எதுக்காக? அப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. கண்டிப்பா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜரை பற்றி யார் என்ன பேசணும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பல்வேறு புத்தகங்களை ஆய்வு செய்தேன். ஏன்னா காமராஜர் வாழ்ந்து அவருடைய ஆட்சி காலத்தில் நான் பிறக்கல, காமராஜருடைய நான் நேரடியாக பார்க்கல, கலைஞரை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன், கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் காமராஜரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் யாராவது புத்தகம் எழுதியிருக்காங்களா? காமராஜரோடு இருந்தவர்கள் யாராவது இது சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்களா? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் காமராஜரை புறக்கணிக்கிறது? அப்ப காமராஜருக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏதாவது பிரச்சனை அந்த காலத்துல இருந்திருக்கா அப்படிங்கெல்லாம் பல புத்தகங்களை நான் ஆய்வு செய்தேன். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான புத்தகம் எது அப்படின்னா, ஐயா மதிப்பிற்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் எழுதிய பெருந்தலைவரின் நிழலில் என்ற ஒரு புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்காங்க. பழ நெடுமாறன் அவர்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கும் தெரியும், இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் அரசியலில் எப்படி இருந்தார்கள், எப்படியெல்லாம் போராடினார்கள், அவர் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் நன்கு அறிந்தவர்கள். ஆனால் அந்த பழ நெடுமாறன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு நீண்ட காலமாக காமராஜரோட இருந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து காமராஜருடைய தொண்டனாக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டனாக இருந்து நாட்டிற்காக சேவை செய்த ஒரு மகன் அந்த பழ நெடுமாறன் அவர்கள். அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது அரிய பல செய்திகள் அதில் எனக்கு கிடைத்தது. அதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். நான் பேசி முடிச்ச உடனே அந்த அவர் எழுதிய அந்த புத்தகத்துல 20 பக்கம் அதை நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் ஓடும். யாரா டவுட்னா அதையும் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம். அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், 1971 ஆண்டில் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணி அமைக்கும் போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க கருணாநிதியோடு கூட்டணி வைக்கக்கூடாது, வைத்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியே திசை மாறி சென்று விடும், அதற்கான சூழ்ச்சிகளையும்
அதற்கான முயற்சிகளையும் அவர்கள் எடுப்பார்கள். அதனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி 1971 ஆண்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தி இடத்திலே பேசியிருக்கிறார்கள். 1972 ஆண்டு, அதாவது பெருந்தலைவர் காமராஜர் எப்படின்னா, காமராஜருடைய காலத்துல ஜூலை 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை நாடெங்கும் இருக்கின்ற தொண்டர்கள் மிக மிக விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க. 1964 கூட காமராஜருடைய பிறந்த நாளை சென்னையே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, குலுங்குகின்ற அளவிற்கு அன்றைக்கு மக்கள் வெள்ளத்துல காமராஜர் அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கு. 1972 பெருந்தலைவர் காமராஜருடைய விழாவை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க முயற்சி எடுக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம் நடந்து முடிந்து அதில் பல விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம். ஏனென்றால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய விவசாயிகள்லாம் சிறையில் இருக்கும்போது நான் ஏன்பா பிறந்த நாள் கொண்டாடணும், எனக்கு அந்த மாதிரி விழா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் எப்படியாவது காமராஜர் அவர்களுக்கு விழாவை எடுத்தே தீரணும் அப்படிங்கிற முடிவோட இருக்காங்க. அன்னைக்கு ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் மட்டுமில்ல, அவர்களோடு இணைந்து அவர்களோடு சேர்ந்த பல காங்கிரஸ் தொண்டர்கள் அதை திட்டமிடுதாங்க. அப்படி திட்டமிட்டவர்களில் மிக மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் அன்றைக்கு மதுரை மாநகர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த PV தங்கராசு அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த எஸ் சேதுராமலிங்கம் அவர்கள், அதே மாதிரி விழாவை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கண்டவர்கள்லாம் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒருவர் பொறுப்பேற்கிறார்கள். அதே மாதிரி தொண்டர் படை தலைவராக அழகிரிசாமி அவர்கள், அலங்கார குழு தலைவராக EPC யாகூப் அவர்கள், இடவசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க PK ராசகோபாலன் அவர்கள், அதே மாதிரி இந்த குழுல சேர்ந்தவர்கள் யாருன்னா வாசுகி சீனிவாசன், TR சபாபதி, G ராஜேந்திரன், MR மாணிக்கம், முத்துக்கருப்பன் அம்பலம், S பொன்னம்மாள், K பரமசிவம், குண்டக்குடி தங்கவேலன், ஐயா பழகருப்பையா போன்றவர்கள்லாம் அன்றைக்கு இந்த குழுல ஒரு குழுவாக இருந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு எப்படியாவது நாம ஒரு விழா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ பழ நெடுமாறன் அவர்கள் சொல்லிடுறாங்க, காமராஜருக்கு சம்மதிக்காரா என்னன்னு தெரியல, அதனால போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவரை நேரடியாக பார்க்காங்க. காமராஜர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா காந்தியினுடைய பிறந்த நாளையும் உங்களுடைய பிறந்த நாளையும் சேர்த்து கொண்டாடிடுவோம். அதனால முதல் நாள் உங்களுடைய பிறந்த நாளும், அக்டோபர் 1 உங்களுடைய பிறந்த நாளும், 2ஆம் தேதி காந்தியினுடைய பிறந்த நாளையும் வச்சு நம்ம கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பல கருப்பையா இடத்திலே கொஞ்சம் கோவப்படுறாங்க. மகாத்மா காந்தியும் நானும் ஒன்னா, காந்திக்கு நிகராக என்னுடைய பிறந்த நாளை நீ கொண்டாடணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கொஞ்சம் கடுமை பேசுகிறார்கள். ஆனாலும் கூட பழ நெடுமாறன் அவர்கள் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல காமராஜர் இடத்துல பேசி அந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு அனுமதியை காமராஜர் வாங்கியிருந்தாங்க. 1972 மதுரையில இது போன்ற ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த விழாவுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விழாவை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுது. அப்போ போராடுறாங்க, எப்படியாவது எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஏன் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா, ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகத்தான் மதுரையிலே இது போன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி இது போன்ற தமிழகத்தில் இதுவரை கூட்டம் கூடல அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு பேசியிருக்காங்க. அதன் பிறகு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இது சார்பாக மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளையும் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளையும் மிக பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்ட காரணத்தினால் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு இதுக்கான அனுமதி மறுக்கப்படுது. அப்ப பல்வேறு போராட்டங்கள் நடத்தாங்க, பல்வேறு விதமா பேசுறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியில அனுமதி தந்தாலும் தரட்டாலும் விழாவை நடத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. விழாவுக்கான ஏற்பாடுகள் மதுரையில மிக சிறப்பாக தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட விழாவுக்கு ஒரு குறிப்பிட்ட 2-3 நாட்களுக்கு முன்னாடி அதற்கு மீண்டும் அனுமதி கொடுக்காங்க. இப்போ மதுரை முழுவதும் இந்த விழா கோலம் போன்றிருக்கு. கிட்டத்தட்ட எதிர்பார்க்கிறாங்க ஒரு 10 லட்சத்திற்கு மேல தொண்டர்கள், நிச்சயமாக காங்கிரஸ் தொண்டர்கள் மதுரையில் ஒன்று கூடுவார்கள். அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும், அதற்கான வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அலங்கார ஊர்திகள், அலங்கார வளைவுகள்,
மதுரை முழுவதும் நிறைய டியூப் லைட்லாம் கட்டி மிக பிரமாண்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள். அந்த உருவாக்குகின்ற ஒரு நேரத்துல அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிக்கிறது, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மதுரையில் நாங்கள் மின்வெட்டை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த மின்வெட்டு அறிவிப்பின் காரணமாக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க நிறைய தமிழக முதல்வருக்கு தந்தி அடிக்காங்க, தந்தியில எழுதி கொடுக்காங்க, மனு கொடுக்காங்க, அறிக்கை கொடுக்காங்க. நீங்கள்லாம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மின்வெட்டை நீங்கள் மறு ஆய்வு செய்யணும். ஏனென்றால் நாங்கள் மதுரை முழுவதும் நாங்கள் அலங்கார வளைவுகள் அதே மாதிரி நிறைய சீரியல்லாம் போட்டு லைட்டு கட்டுதோம். எங்களுக்கு இதெல்லாம் மின்சாரம் தேவை. நீங்க இன்னைக்கு மின்வெட்டை கொண்டு வந்தா நாங்க எப்படி மாநாடு நடத்த முடியும், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவுல அன்னைக்கு ஒரு போராட்டம் நடக்கு. அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மின்வெட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டு மின்வெட்டு இல்லாம ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாநாடு தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடங்கிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் மதுரை முழுவதும் குமிகிறாங்க. அந்த நேரத்திலும் கூட சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சிலர் அன்றைக்கு சில இடைஞ்சல்கள் இடையூறுகளை செய்கிறார்கள். காவல்துறை தடியடி நடத்துகிறது. ஒரு சில இடங்கள்ல நடக்கு. விழாவுக்கு அங்கங்கே மேடை அமைத்து ஊர்வலங்களை பார்ப்பதற்காக தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருந்து பார்ப்பதற்காக ஆங்காங்கே மேடைகள் அமைத்திருக்கிறார்கள். மேடையிலே காமராஜர் போன்ற அரசியல் தலைவர்கள் மேடையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய அலங்கார ஊர்திகள்லாம் போகுது. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு காமராஜர் என்னெல்லாம் செஞ்சாரு, இந்த ஆட்சி காலத்தில் எப்படி காமராஜர் காலத்தில் மதுவிலக்கு கொள்கை இருந்தது, இன்றைக்கு மதுவிலக்கு எப்படி இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு, இன்னைக்கு மதுவிலக்கு கொள்கை எப்படி முற்றிலும் தளர்த்தப்பட்டு விட்டது, இப்படிலாம் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் மக்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அலங்கார ஊர்திகள் எல்லாம் அன்னைக்கு ஊர்வலமாக செல்லுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கு மேலான தொண்டர்கள் மதுரையில் ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். விழா மிக பிரமாண்டமாக நடைபெறுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசுகின்றார்கள். ஊழல்வாதிகளோடு யாரும் சேராதீங்க, நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நான் யாருக்கும் எதிரி கிடையாது, நாட்டுல நல்லாட்சி நடக்கணும், நல்லது நடக்கணும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஊழல்வாதிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊழல் பெருகி கொண்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாதுன்னு இந்த விழா மேடையில பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசியிருக்காங்க. விழா முடிஞ்சு மறுநாள் காலையில எல்லாரும் பரபரப்பாக பேசுகிறார்கள். பத்திரிகைகளில் செய்திகள் பரபரப்பாக இருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தொண்டர்கள் அங்க இருக்கின்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, விழா அவ்வளவு பெருசா நடந்துட்டு அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கின்ற ஒரு சூழல்ல முதல் நாள் எங்கெங்கெல்லாம் இவங்க லைட்டு கட்டினாங்களோ, எங்கெங்கெல்லாம் சீரியல் போட்டிருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் அலங்கார வளைவுகள் வைக்கப்படுதோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குதாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அடிச்சு நொறுக்கணும்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அன்னைக்கு என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியல. ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் என்ன பண்ண அப்படின்னு அங்கிருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ஒன்னா கூடி பேசுறாங்க. இன்னைக்கு பலாயிரக்கணக்கான ரூபாய், பல லட்சக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு நஷ்டீடு ஆகிடுது. நம்ம யாருக்கும் நஷ்டீடு கொடுக்க முடியாது. நம்மகிட்ட நஷ்டீடு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் கிடையாது. இந்த மாதிரி அலங்கார வளைவுகள் இந்த மாதிரி எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி நஷ்டீடு கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு சிலர் ஐடியா சொல்றாங்க. நம்ம மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லி நம்ம தெருவா போய் எங்களுக்கு நிதி கொடுங்க, நாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டோம், இந்த மாதிரி நஷ்டீடு கொடுக்க வேண்டியிருக்குன்னு மக்கள்கிட்டே போய் கேட்போம். நம்ம ஏன் கேட்காம இருக்கணும்? மக்களுக்கு தான் நடந்த சம்பவம் முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு இந்த மக்களிடத்துல போய் கேட்கணும்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து மதுரை சுற்று வட்டார பகுதிகள் மதுரை முழுவதும் போய் சொல்றாங்க. இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க, நஷ்டீடாயிட்டு நிதி தாங்க அப்படின்னு கேட்காங்க. அதில் கிடைத்த நிதியை கொண்டு அன்னைக்கு பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் அன்னைக்கு அந்த நிதியை பகிர்ந்து கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அதே மாதிரி 1974 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்ட்ட அவரை தான் அன்னைக்கு நாம் யாரோடு கூட்டணி அமைக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியானது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு காலமும் திமுகவுடையும் அதிமுகவுடையும் அவர்களை சார்ந்தவர்களோடையும் நம்ம போய் கூட்டணி வைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஊழலுக்கு துணையாக இருந்து இன்னைக்கு அங்க இருக்கக்கூடாது, அங்க இருந்த நம்மளும் கெட்ட பேர் வாங்கிடுவோம், திமுக கெட்ட பேர் வாங்கிட்டு ஒரு சரிவை ஏற்பட்டு கொண்டு இருக்கு, அதனால நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தனி கட்சி தொடங்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால இன்னைக்கு அதிமுகவுடையும் நம்ம வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை வைக்கின்றார்கள். 1975 2/2/1975 சேலத்துல வந்து வஉசி பூங்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசுகின்றார்கள், நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டோம் நம்ம வந்து திமுகவுடையோ கூட்டணி வைக்கக்கூடாது, நாட்டை கெடுக்கின்ற கட்சிகளோட நாம கண்டிப்பா கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர்கள் அந்த இதுல பேசுறாங்க. சி சுப்பிரமணியம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எப்படியாவது அதிமுகவுடையாவது கூட்டணி இருக்கணும் என்ற ஒரு முயற்சியை அவர்கள் எடுக்கிறாங்க. காமராஜர் நிறைய பேர் வந்து பேசுறாங்க, இவங்களோடையாவது நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. காமராஜர் மிகவும் அதற்கான கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்காரு. அதையும் சுட்டிக்காட்டி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசுகின்றார்கள், நான் ஊழலுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்கிறேன், ஆனால் சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் என் மீது கோபப்படுகின்றார்கள். ஆனால் நான் மிரட்டலுக்கோ எதுக்கோ நான் பயப்பட மாட்டேன், நல்லாட்சி நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை, நான் ஊழலுக்கு எதிராக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் அந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல்வேறு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலாம் பேசிய காரணத்தினால் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக இருக்கிறதா? இன்னொரு பக்கம் நாடார்கள் இன்னைக்கு எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. காமராஜர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த காலத்திலும் சரி, அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கும் நாடார்கள் அதிகமாக இருந்தாங்க. அதே போன்று இன்னைக்கு RSS எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே டெல்லியில அவர் வீட்டுல தீ வச்சு கொளுத்துவதற்கான முயற்சி ஏற்படுத்தினாங்க. அதுலயும் அன்றைக்கு தானலிங்க நாடார் போன்ற நாடார்கள்லாம் அன்னைக்கு இருக்கத்தான் செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி காமராஜர் அவர்களை புறக்கணித்த போதும் கூட அதுலயும் நாடார்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கத்தான் செஞ்சாங்க. இப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதிமுக இருந்தாலும் காமராஜர் ஒரு காலத்தில் வேண்டாம் என்று சொன்ன போது கூட இன்னைக்கு அதுலயும் அன்னைக்கு நாடார்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. எதுக்காக நான் இன்னைக்கு இதை சொல்லுதேன் அப்படின்னா, எல்லா கட்சியுமே காமராஜரை ஒரு காலத்தில் புறக்கணித்த கட்சிகள் தான். ஆனா எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு நாடார்கள் இருக்காங்க. நாடார்கள் அரசியலை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஏதோ அரசியல்ல ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவது, ஒருவரை ஒருவரை பேசிக்கொள்வது, திடீரென்று ஒருவர் சேர்ந்து கொள்வது, இதெல்லாம் அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு சகஜமான ஒண்ணு. அதனால நம்மளாம் இதை பெருசா எடுத்துக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் நாடார்கள் இன்னைக்கு RSSல் நாடார்கள் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. இந்து முன்னணியில நாடார்கள் இன்னைக்கு இந்து முன்னணியில் அதிகமா நாடார்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடார்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் நாடார்கள் அதிகமா இருக்காங்க. அதிமுகவில் நாடார்கள் அதிகமா இருக்காங்க. இன்னும் அதற்கு பிறகு தொடங்கிய எல்லா கட்சியிலையுமே நாடார்கள் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிறது என்ற போது கூட இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவருமே காமராஜரை பற்றி இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னது தப்புதான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாளரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை கூட இன்னைக்கு கொடுப்பாதது உண்மையிலே வேதனை அளிக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை காமராஜரை வந்து அந்த காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த காரணத்தினால் காமராஜருடைய பெயரையும் காமராஜருடைய புகழையும் அளிக்க நினைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு எண்ணம் எங்களை போன்றவர்களிடத்துல இருக்கு. இதெல்லாம் இல்லை, காமராஜரை திராவிட முன்னேற்ற கழகம் அன்பு செய்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜருக்கு என்றும் மரியாதை செய்கிறது என்பது உண்மையானால் அந்த செய்தியாளர் முத்தார் அகமது என்ற செய்தியாளரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இன்னைக்கு தமிழக அரசுக்கு மட்டும் இந்த கடமை கிடையாது, மத்திய அரசுக்கு இருக்கு. தமிழ்நாடு நாடார் உறவினர் முறைகள் கூட்டமைப்பானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், தமிழக ஆளுநர் அவர்களுக்கும், தமிழக எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக தலைமைச் செயலர் அவர்களுக்கும் நாங்க வந்து கடிதம் எழுதியிருக்கோம். நீங்கள் இது போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இன்னைக்கு ஒரு போராட்டங்கள் வெடித்துக் கொண்டு இருக்கின்றது. நாடார்கள் ஆங்காங்கே காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மத்திய மாநில அரசுகள் ஏன் இதை கண்டு இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றீர்கள்? ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் பிரச்சனை ஏற்படுகின்ற போது அந்த மாநிலத்தினுடைய அரசு அதை சரியா செய்யலாம், அதை கேட்கின்ற உரிமை மத்திய அரசு இருக்கு.
ஆனா மத்திய அரசும் ஏன் இன்னைக்கு அதை செய்யல அப்படிங்கிறதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் மத்திய மாநில அரசுகள் இது போன்ற சம்பவங்களை இன்னும் வளர விடாத அளவிற்கு, தமிழகத்தில் மீண்டும் பிரச்சனைகள் வராத அளவிற்கு, ஏன்னா இந்த பிரச்சனை வந்து காமராஜரோட நிக்கல. ஏனென்றால் அவன் எங்களுடைய ஜாதியை பத்தி அங்க பேசுறான், நான் அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையை அந்தந்த ஜாதிகள் கண்டிப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமையும் எங்கிட்ட இருக்கு, அதை கூட பார்த்துக்கிடுவோம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். இப்படி இந்திய உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அரசியலை வளர்த்தவர், நாட்டு மக்களை வளர்த்தவர், நாட்டுக்கு நன்மை செய்தவர். இன்றைக்கு இருண்டு கிடந்த தமிழகத்தில் இன்றைக்கு ஒளி வெள்ளத்தை கொண்டு வந்தவர். இப்படி எத்தனையோ சாதனைகளை செய்த அந்த மாபெரும் சாதனையாளரை பற்றி ஒரு அறிவு கட்ட பையன் ஒருத்தன் காமராஜர் ஊழல் செய்தாரு, அவர் ஆட்சியில் தான் ஊழல் தொடங்கியது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை பதிவு செய்தார் என்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற நாடார்களும் நாடார் சங்கங்களும் காமராஜருடைய பக்தர்களும் காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கு அரசிடம் இந்த செய்தியாளரை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஆனால் அரசு இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது உண்மையிலே வேதனைக்கான ஒரு விஷயம். ஆனால் பெருந்தலைவர் மீது உண்மையிலேயே அரசு ஒரு மரியாதை வைத்திருக்கிறது என்பது உண்மையானால் நிச்சயமாக தமிழக அரசு அந்த முத்தார் என்ற செய்தியாளரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கும், தமிழக ஆளுநர் அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.